அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் காணொலி வாயிலாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து திருப்பெயராக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையிலே நாம் பங்கெடுக்க கர்த்தர் தெரிவு செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை துவங்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த ஒரு மாத காலம் எங்களை கண்ணின் மணியை போல காத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதியும், இதில் பங்கெடுக்கிற மக்களை ஆசீர்வதியும், இதில் கேட்கின்ற ஆண்டவரே எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஏறெடுக்கிற பாடல்கள், ஜெபங்கள், வேத வாசகங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், உம்முடைய இறை பிரசனம் எங்கள் மத்தியில் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவையா ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் பாமாலையிலே 22வது பாடலை பாடுவோம். தூயா 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 சர்வவல்ல நாதா என்ற பாடல் 22வது பாமாலை பாடல். இருந்த இடத்திலே நாம் அனைவரும் இந்த பாடலை பாடுவோம். தூயா 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 சர்வவல்ல நாதா தேவனுக்கென்னாளும் சங்கீதம் ஏறுமே. தூயா 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 சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமல் கவடாய் ஆமையிடாமல் இருக்கிறவரே, நமது கடவுளாக ஆண்டவருக்கு மிகுந்த இறக்கம் மன்னிக்கும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாக துரோகம் செய்தோம்.
ஊழியக்காரரை தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்கள் முன்பாக வைக்க அவருடைய பிரமாணப்படி நான் நடக்கவில்லை. கடவுள் கேட்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குதமான இதயத்தை நீர் புறக்கணியீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு கிடைப்பாக தருவேன். நான் எழுந்து என் தகப்பத்துக்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வையில் பாவம் செய்தேன் என்பேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்களை பின்பற்றமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதியின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பெய்தியாக இருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாக அறிக்கை செய்யும், மற்றொன்றுக்காக எங்களுக்காக ஜெபிக்க உதவி செய்ததும், உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்வில் காட்டும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ அறிக்கைக்காக 24ஆம் பக்கத்தில் இருக்கின்ற முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் உணர்ந்து சொல்லுவோம். கடவுளே, உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடி என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியலும். என் பாவமறை நீ சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையின் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளை, சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே திருப்பியும், உமது இரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திருப்பவும் தாரும். உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்கள் விசுவாசமாய் இருக்கிற ஜனங்களாகி நாங்கள் சகல பாவங்களுக்கும் சுத்திகரிக்கப்படுவதற்கு அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கு எங்கள் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது திருமறை பாடல்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 முடிய. யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 முடிய. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் ஒருமையின்படி ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகளை வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்புக்காரர்களிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த திராட்சரசத்தை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறேன் என்றார்கள். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்.
அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கடவுளே உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வேத பாடம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. விசுவாசமானது நம்புகிறவர்கள் என்று உறுதியும் காணப்படாதவர்கள் என்று நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகுகள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படாதவைகளின் தோன்றப்படுகிறவர்களை உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகள் குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவன் காணமற்றோன். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்றும் அவன் எடுத்துக்கொள்ளப்படாதவருக்கும் முன்பே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரிமை என்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றால் அவர் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவசிக்க வேண்டும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வேத பாடம் வாசித்தாயிற்று. கடவுளே உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் இன்னாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 வரை. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமரசத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் வடைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உங்களுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசை நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். தேவதாமே எங்கள் மத்தியில் பிரசனமாகி அடியை மறைத்து நீர் எங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின்
மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த கடைசி வாரத்துக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள காணாவூர் கல்யாணம் என்ற அந்த திருமண நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். காணாவூர் கல்யாண அந்த செய்தி மிக பிரபலமான ஒரு செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்ப வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் பல்வேறு விதமான எண்ணங்களை கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு காரியம், எல்லா நன்மைக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிற ஆண்டவர், எல்லா விதமான நன்மைக்கும் வாழ்க்கையுடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கிற கர்த்தர் என்பது அதனுடைய பொருள். எல்லா விதத்தையும் அவர் நன்மையாக அவர் நடத்தி செல்வார், நன்மையாக மாறச் செய்வார் என்பது அதனுடைய பொருள். எனவே நாம் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். திருமண வாழ்க்கை குறித்து நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். குடும்ப வாழ்க்கை தொடங்குகின்ற முதல் படி திருமணம். திருமண வாழ்க்கை மூலமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை துவங்குகிறோம். பழைய ஏற்பாட்டிலே உலகம் படைக்கப்பட்ட போது ஆதாம் ஏவாளுடைய குடும்ப வாழ்க்கையை துவக்கி வைத்த ஆண்டவர் அவர்களை வழங்கி பெறுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆனால் ஏதேன் தோட்டத்திலேயே அவருடைய வாழ்வு முடிந்து போனது. அவருடைய வாழ்வு பாவத்திலே முடிந்தது. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் பயந்து போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களை ஏதேனை விட்டு துரத்தி விடும்போது அவர்கள் வெளியே செல்லுகின்ற போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் நெற்றி வேர்வை சிந்த பாடுபடுவீர்கள், ஆனால் பூமி உங்களுக்கு பலனை கொடுக்காது, மாறாக அது முள்ளையும் குறுக்கையும் கொடுக்கும். எவ்வளவு உழைத்தாலும் அது உங்களுக்கு பலன் தராது என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லி அனுப்பினார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அதே போல ஒரு திருமண வாழ்வை தொடங்கும் போது அந்த வாழ்விலும் ஒரு பிரச்சனை வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அந்த காரியத்தை செய்தார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க கடந்து வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ எதிர்பார்ப்போடு தான் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையும் துவங்குகிறது. ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கை துவங்கும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் மனதில் வைத்து அவர்கள் குடும்ப வாழ்க்கையை துவங்குகிறார்கள். அப்படி துவங்கப்படுகிற குடும்ப வாழ்க்கை எவ்வாறு ஆசீர்வாதமாக இருக்கிறது, அது எவ்வாறு ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதற்கு உதாரணமாக இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வரையிலான காணாவூர் கல்யாணத்துடைய செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இதை பின்பற்றுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். அநேக திருமணங்களிலே இப்படிப்பட்டதான செய்திகள் கொடுக்கப்பட்டாலும் அன்றைக்கு இருந்த திருமண விசியில பரபரப்பில பல செய்திகளை மனதில் வைத்துக் கொள்வதிலே அது மறந்து போய்விடுகிறது. என்னுடைய திருமணத்தில் சொல்லப்பட்ட அந்த பிரசங்கத்தில் ஒரு செய்தி நான் என்னிடத்தில் என் மனதிலே ஆழமாக இருக்கின்ற செய்தி என்னவென்றால், நெருப்பு இருக்கிற இடத்துல அதே போல இன்னொரு நெருப்பு வந்தால் அந்த நெருப்பு இன்னும் அதிகமான நெருப்பாகத்தான் மாறும். ஒரு நெருப்பு இருக்கின்ற இடத்துல தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றினால் அந்த நெருப்பு அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டது. அதுபோல ஒருவர் நெருப்பாக இருக்கும்போது இன்னொருவர் தண்ணீராக இருந்தால் அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற செய்தி என்னுடைய திருமண வாழ்விலே பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இன்னும் என் மனதிலே இருக்கிறது. ஒவ்வொரு திருமணத்திலும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை கடவுள் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். நாம் குடும்ப வாழ்க்கையை தொடங்கி பல ஆண்டுகளாக இருக்கலாம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில திருமணத்தின் போது சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி நமக்கு மறந்து போயிருக்கலாம். ஆனாலும் நாம் இன்றைக்கு மீண்டும் ஒரு விசை அதை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். திருமறையில சொல்லப்பட்டிருக்கிறது, திருமணம் மேன்மையுள்ளதாக கருத வேண்டும் என்று. எனவே குடும்ப வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கின்ற நாம் ஆண்டுடைய சமூகத்தில்
முதலாவது எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய திருமண காரியத்துக்கு அழைத்திருந்தார். ஏதோ ஒரு சாதாரணமான செய்தியாக இது பத்திரிகை கொடுத்து கூட்டிருக்காங்கிற ஒரு செய்தியை போல தோன்றினாலும் இதில் உண்மையான ஒரு செய்தி என்னவென்றால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அது உண்மையான செய்தி. அந்த பெற்றோர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்தமாக்கி கொண்டது நிமித்தமாக அவரை திருமணத்திற்கு அழைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து எனக்கு சொந்தமானவரா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்காக பல கூட்டங்களுக்கு நாம் அலைந்து செல்கிறோம், ஆலயங்களுக்கு செல்கிறோம், பல இடங்களுக்கு ஆலயம் செல்கிறோம். சில பேர் ரகசியமான பல்வேறு இடங்களுக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உறவினராக இருக்கிறாரா, என்னுடைய கடவுளாக இருக்கிறாரா, எனக்கு சொந்தமாக இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நான் அழைத்தால் என்னுடைய வீட்டுக்கு வருகின்ற அளவுக்கு நான் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறேனா, ஆண்டவரிடத்திலே செல்வாக்கு பெற்றிருக்கிறேனா, ஆண்டவர் என் மீது அவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறாரா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு இருக்கின்ற உறவை அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய எல்லா குடும்பத்தினுடைய காரியங்களிலும் அவர்கள் புதுப்பித்துக் கொண்டே இருந்த நிமித்தமாக அந்த குடும்பத்தின் மக்கள் ஆண்டவரோடு எப்பொழுதும் தொடர்புடையவராக இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் அந்த திருமணத்துக்கு அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்துவ குடும்பம் என்பது ஆண்டவரோடு இருக்கின்ற உறவிலே நிலைத்திருக்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஆண்டவரிலே நிலைத்திருக்கின்ற குடும்பமாக இருக்கிறதா, அவர் நம்மோடு பேசுகிறாரா, அவருடைய வார்த்தைகளை நாம் தினந்தோறும் கேட்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம், திருமணம் என்பது போது அது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வைபவம். அந்த மணமக்கள், அந்த குடும்பத்தின் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த திருமண வைபவத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென்று எதிர்பாராத விதமாக அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி, திராட்சை ரசம் குறைவுபட்டது. அன்புக்குரியவுள்ள திருமண வாழ்க்கை தொடக்கத்திலே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது, உற்சாகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் காலம் சொல்ல சொல்ல சில குறைபாடுகள் அந்த வாழ்க்கையிலே குடும்பத்திலே வருத்தம் செய்கிறது. அப்படி குறைபாடுகள் வரும்போது அவர்களுடைய உள்ளம் கலங்கி போகிறது, வேதனை அடைகிறார்கள். எப்படி இதை சோம்புவது என்று அறியாதிருக்கிறார்கள். திருமறை தெளிவாக சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நீங்க எல்லாரும் இயேசுவிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சோதனை காலங்களிலே நம்மை அழைக்கிறார். அவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அவர்களுடைய துக்கம், அவருடைய பாடுகள் அவர்களை வேதனைப்படுத்தினாலும் அவர்கள் ஒரு விஷயத்தை அறிந்திருந்தார்கள், இயேசு கிறிஸ்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என் அருகிலே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இந்த திருமணத்திலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய வீட்டில் இருக்கிறார் என்று உணர்ந்தவர்களாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தன்னுடைய குறைபாட்டை கொண்டு சென்றார்கள். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக மோசே, யோசுவா, காலேப் உட்பட 12 பேரை அனுப்பினார். கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை அனுப்பினார். நீங்கள் போய் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வாருங்கள், அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி போர் செய்ய வேண்டும், என்னென்ன இடம் நல்ல இடம், மலைப்பகுதியான இடம், வளம் எப்படி என்று எல்லாவற்றையும் பார்த்து வரும்படியாக அவர்கள் அனுப்பினார். அதில் போய் வந்தவர்கள் 10 பேர் சொன்னார்கள், அந்த தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் முரட்டாட்டமான மக்கள், நாம் அங்கே போனால் அவர்கள் நம்மை அடித்து கொன்று விடுவார்கள், நம்மால் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று நெகட்டிவான எதிர்மறையான கருத்துக்களை சொன்னார்கள். அந்த கருத்துக்கள் நிமித்தமாக இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பயந்து கண்ணீர் வடித்து பயந்து அலறினார்கள். ஐயோ, அந்த தேசத்துக்கு போனால் நாம் அழிந்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் சொன்னார்கள், அந்த தேசம் நல்ல தேசம், கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்த தேசத்தை நாம் சுமந்திருத்துக் கொள்வோம், அங்கே இருக்கிற மக்களுக்காக நாம் பயப்பட தேவையில்லை என்று 10 பேர் சோகமான எதிர்மறையான கருத்துக்களை சொன்னார்கள்.
2 பேர் பாசிட்டிவான வெற்றி தருகின்ற ஒரு உற்சாகமான கருத்துக்களை சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, பிரச்சனை வரும்போது நாம் சோகமான சிந்தனை உடையவர்களாக மாறி போகிறோமா அல்லது வெற்றிக்குரிய சிந்தனை உடையவர்களாக மாறி போகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரச்சனை வரும்போதெல்லாம் ஐயோ இந்த பிரச்சனை நம்மை அழித்துவிடும், இதனால் என்னால் முடியாது, எங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை ஏன் வந்தது, இந்த போராட்டம் ஏன் வந்தது, கடவுளர்களை இப்படியெல்லாம் ஏன் சோதிக்க வேண்டும் என்று பல்வேறு விதமாக புலம்பி அழுது துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி மக்கள் இருக்கிறார். இன்னொரு பகுதி மக்கள் ஆண்டுடைய வேதத்தை வாசித்து தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமாக வருபவர் யார், தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது, அவரால் அழைக்கப்பட்டவருக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கும், எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்ற நல்ல வேத வசனங்கள் உள்ளத்தில் வரும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் ஒருபொழுதும் உங்களை கைவிட, நான் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவேன், நீங்கள் பலனோடு திடமனதாக என்று சொல்லியிருக்கிறார். பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளக்கும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அற்புதமான அனல் மூட்டுகின்ற உயிர்ப்பிக்கின்ற வார்த்தைகளை விசுவாசம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் எப்பொழுதும் ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் சிந்தனை உடையவர்களாக இருந்தால் நாம் பிரச்சனைகளை கடந்து போவோம். வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, தடைகளை கடக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எனவே தைரியமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து நிற்போம். தேவனை நாம் சந்தோஷப்படுத்துவோம். தேவன் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் தேவனை அழைத்து சந்தோஷப்படுத்தினார்கள். அந்த குடும்பத்தின் மக்களுடைய பிரச்சனைகளிலே தேவன் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறவராக இருந்தார். 3வது காரியம், ஆண்டவரிடத்தில் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்த போது அவருடைய உள்ளத்திலே முதலாவது வந்த வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்ற வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து முதலாவது வந்த வார்த்தை. முதலாவது வார்த்தை கேட்டபோது அவருக்கு சோர்வு உண்டாகி, நாம் ஒரு பிரச்சனை கொண்டு போய் சொல்கிறோம், உடனடியாக ஆண்டவர் அதை தீர்த்து வைப்பார் என்று நினைத்தோம். ஆனால் என் வேலை வரவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரே என்று அவர்கள் கலங்கி போனார்கள். அன்புக்குரியவர்களே, அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாக செய்கிற கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்கிறார். ஆண்டவரத்தில் பிரச்சனையை கொண்டு போன உடனே அவர் மாறாக என் வேலை வரவில்லை, நீங்கள் காத்திருங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார். நாம் இன்றைக்கு அவசரமான உலகத்தில் வாழ்கின்றபடியாக எல்லா பிரச்சனைகளும் ஒரே நொடியிலே விரைவாக தீர்ந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் நாம் விசுவாசத்திலே காத்திருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் எவ்வளவு தூரம் காத்திருக்கிறோமோ, எவ்வளவு தூரம் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமோ, அவ்வளவு தூரம் நாம் கடவுளிடத்தில் பிரச்சனை மத்தியிலே விசுவாசத்தை பெறுகிறவர்களாக, உறுதியான உள்ளத்தை பெறுகிறவர்களாக, வேத வசனத்துடைய மகத்துவத்தை புரிந்து கொள்கின்றவர்களாக, ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் எவ்வளவு வல்லமையுள்ளது என்பதை உணர்ந்து கொள்கின்றவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாக நீங்கள் அடங்கி இருங்கள் என்று. ஏற்ற காலம் வரும்போது அவர் நம்முடைய கால்களை மான்கால்களை போல ஓடச் செய்கிறவராக மாற்றுகிறார். ஏற்ற காலம் வரும்போது அவர் கடுகுகளை போல பறந்தடிக்கிற செட்டைகளை கொடுத்து நம்மை பறக்க செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒளிப்படுத்துகிற பொக்கிஷங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு முன்பாக சென்று போனவர்களை செவ்வையாக மாற்றுகின்றவராக அவர் இருக்கிறார். எனவே அவருடைய கருத்துக்குள்ளாக அடங்கி இருக்கின்ற காலத்தை, நேரத்தை, பொறுமை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். 4வது காரியம் அவர் சொன்னார், நீங்கள் தண்ணீரை 6 கச்சாலைகளில் நிரப்புங்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அவர் ஒரு வேலையை கொடுக்கிறார், அந்த வேலையை செய்யும்படி சொல்கிறார். அந்த வேலையை அவர் செய்த பின்பு அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி, ஆண்டவர் என்ன வேலை செய்ய சொல்கிறார்? தண்ணீரை நிரப்பும்படியாக சொல்கிறார். தண்ணீர் என்பது என்ன? நம்முடைய விசுவாசம் தான். நாம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து வைத்து. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கண்ணீரை நான் துருத்தியில் வைத்திருக்கிறேன். நம்முடைய கண்ணீர்
ஜெபத்திலே ஆண்டை சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மதுரமாக மாறுகிறது, ருசி உள்ளதாக மாறுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறுகிறது, பிரயோஜனம் உள்ளதாக மாறுகிறது. எல்லாரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த குடும்பத்தின் மக்களை பார்த்து ருசி உள்ளதான திராட்சை ரசத்தை நீங்கள் இவ்வளவு நாள் வைத்திருந்தீர்கள் என்று சொல்லத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவு நாள் நம்மை பார்த்து எள்ளி நகையாடின மக்கள் முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நம்மை அவர் எழுந்து நிற்க செய்கிறார். எனவே இந்த காணாமல் திருமண வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற இந்த 4 காரியங்கள்: ஒன்று, ஆண்டவரை நாம் சொந்தமுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை நாம் சந்தோஷப்படுத்துகின்றவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசித்து அவரிடத்திலே நாம் பிரச்சனைகளை கொண்டு போக வேண்டும். மூன்றாவது காரியம், பிரச்சனைகளுக்கான தீர்வு வரும் வரை நாம் பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது காரியம், அவர் சொல்லுகின்றபடி நாம் நம்முடைய விசுவாச பயணத்தில் என்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவர் என்ன காரியத்தை செய்ய சொல்வார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் கேட்டால், நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக கருத்தீர்கள். ஆண்டவர் திடீரென்று உங்கள் உள்ளத்தில் அவர் ஒரு காரியத்தை பேசுவார். அப்படி ஒரு காரியத்தை பேசும்போது அந்த காரியம் உங்களுக்கு அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த காரியத்தை ஆண்டவர் பேசுகின்ற வரை நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஆபிரகாமுக்கு எப்படி தெளிவாக உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று பேசினாரோ, அதே போல மோசேவை அழைத்து நான் உன்னை இந்த ஜனத்திற்கு முன்பாக நடத்தி செல்வேன் என்று தெளிவாக சொன்னாரோ, பேதுருவை பார்த்து நீ தைரியமாக கடலில் இறங்கி நட என்று ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லி அழைத்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று ஆண்டவர் பிரத்யேகமான ஒரு வசனத்தை உங்களோடு பேசுவார். அந்த வசனம் உள்ளத்திலே வரும்போது உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எனவே இந்த வசனங்களை நாம் மீண்டும் நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ருசி உள்ள வாழ்க்கையாக, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். தேவதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். நாங்கள் மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கட்டியெழுப்ப எங்கள் விசுவாசத்தில் உறுதியும் பலத்தையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கர்த்தரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, மறுவழி பொருள் வரைக்கும் ஆராதனைகள் ஆன்லைன் மூலமாக நடைபெறும். அவ்வப்பொழுது அறிவிப்பு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். சந்தா தசம்பாகத்திற்கு தவணை ஏலவாக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர்களுக்கு பாராட்டிய நன்மைகளை நினைவு கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் மனமாக வருகிற 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் ஸ்தோத்திர பண்டிகை ஆசிரிக்க இருக்கிறோம். அன்றைய தினத்தில் ஒரே ஆராதனையாக காலை 7 மணிக்கு நடைபெறும். அதைத் தொடர்ந்து 8:30க்கு டிஃபன்ஸ் காலம், 10:30க்கு ஏழாவது பண்டிகை நடைபெறும். 1 மணிக்கு பிரியாணிகள் வழங்கப்படும். குடும்ப வரி 700 ரூபாய், மட்டன் பிரியாணி டோக்கன் 100 ரூபாய். கவர் காணிக்கை அந்த நாள் ஆராதனை படைக்கப்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நாள் ஊதியத்தை ஒவ்வொருவரும் கவர் காணிக்கையாக படைக்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசு மூலமாக சேகரிக்கப்படுகிற அனைத்து தொகைகளும் ஆலய கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்படும். ஆலய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. சபை மக்கள் அதற்காக செலுத்திக் கொள்ளுங்கள். கடந்த வாரத்திலே நமக்கு கிடைக்கப்பட்ட காணிக்கை விவரம்: ஆகஸ்ட் 7,250 ரூபாய், குடும்ப வரியாக 14,700 ரூபாய், பிரியாணி டோக்கன் மூலமாக 6,200 ரூபாய், ஆகஸ்ட் வரவு 6,000 ரூபாய், தசம்பாகத்திற்கு வரவு 10,000 ரூபாய், சந்தா 5,000 ரூபாய், பெண்களுக்கு செல்வம் 25 ரூபாய், கவர்மெண்ட் 120 ரூபாய், மிஷினரி ஃபண்ட் 220 ரூபாய், கிரேஜுவேட் ஃபண்ட் 135 ரூபாய், மொத்தம் 40,600 ரூபாய். இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காண்பவர்களை திருச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்னும் அநேக அவர்கள் நாட்கள் மற்றும் திருநாட்களை காண ஆண்டவர் கிருபை செய்வாராக. பிறந்தநாள் 29ஆம் தேதி திருமதி கிளாரா ஜெயலட்சுமி, திருமதி கே பூமணி கெட்சியா. 30ஆம் தேதி திரு எம் சுசில் டேனியல், திருமதி ஆர் ஜெனி, எஸ் ஜெமினா, எஸ் லாரியா ஏக்னஸ் ஜீவா. 31ஆம் தேதி அமெரிக்கன். 1ஆம் தேதி ஜூலி ஜான் ஆல்ஃபிரட். 2ஆம் தேதி திருமதி ஏ ஜெனிஃபர் டி நேத்ரா ஏஞ்சலின். 3ஆம் தேதி திரு எஸ் சாம் பீட்டர், திருமதி செல்வி பிரபாகராஜ், திருமதி ஜே ஜெசி தேவப்பிரியா. 4ஆம் தேதி திரு எம் அழகேஸ்வரன், திருமதி சுசி ஜான்சன், திருமதி இ சுமதி. திருமண நாள் காண்பவர்கள் 29ஆம் தேதி திருமதி திரு ரிச்மன், 31ஆம் தேதி திருமதி திரு சந்தோஷ்குமார், திருமதி திரு நவீன் நான்சி. 2ஆம் தேதி திருமதி திரு ராபர்ட் புரூஸ். 3ஆம் தேதி திருமதி திரு ஜே கே ரூபன். 4ஆம் தேதி திருமதி திரு ஆனந்தராஜ், திருமதி திரு சுதாரர். நாம் ஜெயிப்போம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. அன்புக்குரியவர்களே, ஆன்லைன் சண்டே ஸ்கூல் காலை 11 மணிக்கு ஆன்லைன் யூடியூப்பில் நடைபெறுகிறது. இந்த வார சண்டே ஸ்கூல் நிகழ்வுகளை நம்முடைய திருச்சபையை சேர்ந்த பிள்ளைகள் பங்கு பெற்று ஸ்கிப் முதலாளர்களை பங்கு பெறுகிறார்கள். எனவே திருச்சி மக்கள் தங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அதை பங்கு பெறும்படியாக இருக்கிறோம். நாம் நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்போம். அதற்கு முன்பாக நாம் உங்களிடத்தில் சொல்லுகின்ற ஒரு காரியம், ஸ்தோத்திர பண்டிகை குறித்த காரியம். ஸ்தோத்திர பண்டிகை குறித்து ஒரு சில வேத வசனங்களை நான் வாட்ஸ்அப் மூலமாக அனைவருக்கு அனுப்பியிருக்கிறேன். அதை நீங்கள் படித்து பார்த்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நன்றி சொல்ல ஆண்டவர் அழைக்கிறார். எனவே நாம் நன்றி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். எனவே இந்த நன்றி பண்டிகையை நாம் கொண்டாடும் போது ஆண்டவர் சொல்கின்ற 3 காரியத்தை நிறைவேற்றுவோம். ஒன்று, நம்முடைய தசம பாகத்தை ஆண்டவரிடத்தில் காணிக்கையாக நாம் கொண்டு வருவோம். கவர் காணிக்கைக்காக கவர்கள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவரிலே உங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை வைத்து நீங்கள் ஆலயத்தில் படைக்கும்படி உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 2வது காரியம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை ஏலமாக எடுத்து செல்ல உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எனவே சபையாக தங்களுடைய உழைப்பில் இருந்து ஒரு பொருளை ஆலயத்தில் படைக்க உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 3வது காரியம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு எல்லாருக்கும் பிரியாணி உணவு வழங்கப்படுகிறது. மட்டன் பிரியாணி. அதனுடைய அடக்க விலை, இன்றைக்கு ஒரு பிரியாணியினுடைய அடக்க விலை 200 ரூபாய். ஆனால் சபையாருக்காக அது 100 ரூபாயாக கொடுக்கப்படுகிறது. 100 ரூபாய் சபை உங்களுக்காக செலவு செய்கிறது. எனவே நீங்கள் மகிழ்ச்சியோடு அந்த பிரியாணி டோக்கன்களை பெற்று செல்ல உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக 7ஆம் தேதி வரையில் தான் டோக்கன் கொடுக்கப்படும். 7ஆம் தேதிக்கு முன்பாக நீங்கள் டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் அதை எப்படி சமைப்பது, தேவையான பொருட்களை வாங்குவது என்பது அதற்காக திட்டமிட முடியும். எனவே 7ஆம் தேதிக்கு முன்பாக நீங்கள் டோக்கன்களை பெற்றுக்கொள்ள உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப வரியாக 700 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போட்டிருக்கிறோம். சபையாக தங்களுடைய குடும்பங்களிலிருந்து 700 ரூபாய் வரியாக கொடுக்க உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சிலர் மிகுந்த வசதி உள்ளவர்களாக இருக்கலாம்.
சிலர் சாதாரணமானவர்களாக இருக்கலாம். அவனுடைய சமத்தில் எல்லாரும் சமம் என்பதை உணர்த்தும்படியாக அந்த வரி போடப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் செய்கிற முறையின்படி நீங்கள் அனைவரும் அந்த வரியை கொடுத்து ஆண்டுடைய ஊழியத்தை தாங்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த ஆண்டினுடைய எல்லா விதமான வருமானங்களும் ஆலய கட்டுமான பணிக்கென்று செலவு செய்யப்படுகிறது. எனவே நான் அந்த உணர்வுள்ளவர்களாக இந்த பண்டிகையில் கலந்து கொள்ள நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆலய கட்டுமான காரியம் என்பது கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு காரியம். ஒருவேளை நம்முடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்கலாம். நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். கோடி கோடியாக காணிக்கை கொடுத்தாலும் சரி, 2 ரூபாய் காணிக்கை கொடுத்தாலும் சரி, கடவுளுடைய வாழ்விலே காணிக்கை என்பது அவர் கேட்கின்ற காரியம், அவர் கொடுக்கும்படியாக சொல்லுகின்ற காரியம். எனவே நாங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகளை கடவுள் ஏற்றுக்கொண்டு நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர் கர்த்தர் சொல்லுகிறார் மோசே இடத்துல, மக்களிடத்துல காணிக்கை கேட்டு வாங்கு. அதே போல மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் தசம பாகமெல்லாம் ஆலயத்திலே கொண்டு வந்து போடுங்கள், நான் உங்களை இடங்களும் போகாமல் மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சோதித்து பாருங்கள். இந்த 2 காரியங்களை மட்டும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இதற்கு மாறாக சொல்கிறார், நீங்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து கொள்ளும்படி உற்சாகத்தோடு கொடுங்கள், தேவன் கொடுக்கிறவர்களை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே காணிக்கை என்பது கடவுள் கேட்கின்ற ஒரு காரியம். அவர் வாழ்க்கையிலே நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் கொடுக்கின்ற ஒரு காரியம். எனவே இதை நாம் அதிகமாக பின்பற்ற அன்போடு அழைக்கப்படுகிறோம். இந்த காணிக்கையெல்லாம் இந்த ஆலய கட்டுமான பணிக்கென்று பயன்படுத்தப்படும். அன்புக்குரியவர்களே, வருகின்ற நாட்களிலே இந்த கட்டிட பணியிலே நாம் கான்கிரீட் தளம் போட இருக்கிறோம். இந்த கான்கிரீட் தளத்துக்கான மதிப்பு சுமார் 60 லட்சம் ரூபாய்க்கு தேவைப்படுகிறது. இந்த 60 லட்சம் ரூபாய் நம் இடத்துல இருந்தால் வருகின்ற ஜனவரி மாதத்திலே நாம் இந்த இடத்துல ஒரு கான்கிரீட் முழுமையாக கான்கிரீட் போட இருக்கிறோம். எனவே இந்த 60 லட்சம் ரூபாய்க்காக நாம் ஜெபித்துக் கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த 60 லட்சம் ரூபாய் எப்படி கிடைக்கும் என்று அநேகர் யோசிக்கலாம். தேவன் அற்புதமாக நம்மை வழிநடத்துவார் என்று விசுவாசியுங்கள். ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம், ஒரு குடும்பம் 1 லட்சம் என்ற அடிப்படையிலே ஆண்டுக்கு 50,000 ரூபாயாக 2 ஆண்டுகளிலே 50,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தால் அதை கொண்டு நாம் முழுமையாக ஆலயத்தை கட்டிவிட முடியும். 2 ஃப்ளோர்களையும் கட்டிவிட முடியும். எப்படி எங்களால் 1 லட்சம் கொடுக்க முடியும் என்று நீங்கள் கேட்டால், நீங்கள் 1 லட்சத்தை உங்களுடைய சொந்த பணத்திலிருந்து கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் என்று தெரிந்தவர் மூலமாக நீங்கள் வசூல் செய்து அந்த 1 லட்சத்தை கொடுக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் 1 லட்சம் ரூபாய் காணிக்கை வசூல் செய்து கொடுக்கிறேன். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னுடைய தேவை இது இருக்கிறது, என்னுடைய தேவை நிறைவேற்றி தாரும் என்று நீங்கள் பொருத்தனை செய்து கொள்ளுங்கள். தேவன் அபரிமிதமாக என்னுடைய ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் சுயநலத்துக்காக இப்படி பொருத்தனை செய்து காணிக்கை கொடுத்தால் கடவுள் கேட்பாரா என்று நீங்கள் கேட்டால் 100% நிச்சயமாக கேட்பார். இப்படி அநேக மக்கள் பொருத்தனை செய்து காணிக்கை செலுத்தி அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். திருமறையிலே யாக்கோபு என்று சொல்லப்படுகிற மனிதன் வனாந்தரத்தில் தூங்கும்போது ஆண்டவரை தரிசனத்தில் பார்த்து அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் என்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறேன், நான் போய் வரும் வரை எனக்கு பாதுகாப்பு, உடையை தந்து, உணவை தந்து, நான் உயிரோடு திரும்பி வரும் என்ற பாதுகாப்பை நீ கொடுத்தால் நான் எல்லாத்துக்கும் எனக்கு தசமபாகம் செலுத்துகிறேன் என்று சொன்னார். யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்து அவன் மாமனை விட இவன் அதிகப்படியான பணக்காரனாக மாறும் முறையாக அவனை ஆசீர்வதித்தார். அவர்கள் 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருமறை ஆதியாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனவே நாம் கொடுப்பதிலே முந்திக் கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே நாம் சந்தோஷமாக ஆண்டவருக்கு செய்வோம். கர்த்தர் வழி வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார்.
எனவே விசுவாசத்தோடு நாம் செய்வோம். நான் பிரசங்கத்தில் சொன்னபடி நாம் 10 நபர்கள் கலக்கமடைகிற செய்தியை சொன்னார்கள். யோசுவாவும் காலேபும் நம்பிக்கையுடைய செய்தியை சொன்னார்கள். நாம் யோசுவாவை போல காலேபை போல நல்ல காரியங்களை செய்கின்றவர்களாக இருப்போம். கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சாமி, நம்முடைய தெய்வீக வல்லமை எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதி, அவர்களோடு உங்களுடைய கிருபை இருக்கட்டும். தேவக்காரன் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். தெய்வீக ஆற்றல் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெகேமியா சொன்னது போல இந்த நல்ல காரியத்துக்கு உங்களுடைய கரங்களை நீங்கள் ஒன்று சேருங்கள். நாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்தை, இந்த காரியத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொன்னபடி அவர்கள் செய்து முடித்தார்கள். இந்த நல்ல காரியத்துக்கு என்று தங்களை ஒவ்வொருவராக இணைத்துக் கொண்டார்கள். அதே போல செருபாபேல் ஆண்டவரே யோசுவா என்ற ஆசாரியன் இணைந்து பழைய ஆலயத்தை அவர்கள் கட்டி முடித்தார் என்று சகரியா தீர்க்கதரிசி சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தைய ஆலயத்தின் மகிமை அபரிமிதமாக இருந்தது என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டதை போல ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் தேவன் அற்புதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்ணீர் மாறட்டும், வேதனை மாறட்டும், பாடுகள் மாறட்டும், நோய்கள் மாறட்டும், இயலாமை மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், தோல்வி மாறட்டும், பாவம் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக பிரசனம் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களும் விசுவாசத்தை பெறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களும் தங்களை உயர்ந்தவர்களாக மாற்றிக்கொள்ள தேவன் அற்புதங்களை இறக்கின்றவர்களாக, தங்கள் ஆசீர்வாதத்தினராக நீ மாற்ற மாட்டேன். ஒவ்வொரு நாள் ஆலயம் எழுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் இறங்கட்டும். சாமி, கட்டிடம் மேலே வர வர தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும். மாட்டுவேன் தேவனுடைய அற்புதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும். சாமி, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் வல்லமையாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடு பாதத்தோடு வேதனையோடு இருக்கிற குடும்பங்களில் தெய்வீக வல்லமை இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியாளர் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய தேவ தூதர்கள் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். போராட்டங்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரச்சனைகளை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகளை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அப்படியாக நீ ஆசீர்வதிக்கிறாங்க. உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பரும் பிரச்சனை ஆண்டவரை இயேசுவின் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய வல்லமை ஆசீர்வாதம், புதிய மாற்றத்தை தாரு. புதிய மாற்றத்தை புதிய வல்லமையோடு ஆராதிக்கிறதாக திருமணத்தை தாரு. ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல காரணமாகவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய கிறிஸ்துவின் ஐக்கியம் மனைவியோடு சதா காலம் எப்பொழுது நிலைத்திருப்பதாக. சமாதானத்தோடு சிறுபுற கடப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். Thank you.